டேய் நீ சொன்ன ஜோசியக்கார சுத்த வேஸ்ட்ரா. அந்த ஜோசியர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன்லாம் வாங்கியிருக்காராம். எவன்டா அப்படி சொன்னது? அவனே சொன்னான். அவன் ஒரு பெரிய ஃப்ராடு, இவர சின்ன ஃப்ராடு. அதான் நம்பிட்டேன். அவர் எவ்வளவு பெரிய ஆள்கள் அவார்டு வாங்கியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் 100 ஜோடி சேர்த்து வச்சிருக்காராம். என்ன கனவுல? நம்மளனால கவலை இல்ல. என் ஜாதகத்தை காட்டி இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்ல அப்பன் கூட பார்க்காம போட்டு போயிட்டே இருக்குவா? சரிடா, உனக்காக வந்து தொலைக்கிறேன். ஆனா ஒண்ணு, முதல்ல எங்க அப்பன் ஜாதகத்தை காட்டணும். இவர் செத்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனாலதான்டா முதல்ல இத காட்டுவோம். சரியா சொன்னதை வச்சுக்க, அவன் கரெக்டா ஒத்துக்கிறேன். இல்லனா அவட ஒரு கை பாத்துருவேன். அப்பா உலக நாயகன். வணக்கம் சார். இது என் பையனோட ஜாதகம். சின்ன வயசுல எழுதினது. இதுல அவன் வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். என்ன அருமையான ஜாதகம். உங்க பையன் பெரிய பெரிய படிப்புலாம் படிப்பாங்க. நான் அப்பவே சொன்னல. கரெக்ட். உங்க பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு. நான் அப்பவே சொன்னல. ஓஹோ ஓஹோ, உங்க பையனுக்கு பெரிய சம்மதமே போகுது. நான் அப்பவே சொன்னலடா. உங்க பையன் 50 வயசுல மந்திரி ஆயிடுவாங்க. நான் தான் அப்பவே சொன்னலடா. 60வது வயசுல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவான். இப்ப தெரிஞ்சதா இவன் ஒரு உலக மகா டுபாக்கூர்னு? 70 72 போதும். இவன் ஆயுச பத்தி சொல்லுங்க. ஆயுஷ் தானே? ஆமா. ஆஹா, 95 வயசு வரைக்கும் எந்த பரதேசி தயவும் இல்லாம எந்த ஒரு நோய் நொடியும் அண்டாம சௌக்கியமா இருப்பான். நான் தான் முன்னாடியே சொன்னல. ஏங்க அந்த பையனை போட்டு அப்படி அடிக்கிறீங்க? இந்த ஜாதகம் யாருன்னு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவதிப்பட்ட சத்த எங்க அப்பாவோட ஜாதகம். சத்தவ ஜாதகத்தை வச்சு உயிரோட இருக்கிறவ ஜாதகத்தை கணிக்கிறியா? நீ எல்லாம் ஜோசியக்காரனா? இந்த போட்டோ எல்லாத்தையும் கைட்டு படியா பாருங்க. உங்க அப்பன் ஜாதகம் மாதிரியே பையன் ஜாதகமும் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கங்க. ஷட் அப். வாடா, உன்னை பார்க்க வந்தது ஏன் தப்பையா? என்னங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. போன வந்தோன்னு இருக்கணும், புரிஞ்சுதா? முத்துச்சந்திர எவன்டா மொபைல் ஓடுறது? ஏண்டா கரெக்ட் டைம் கிளம்பி வருவீங்களா எல்லாரும்? உனக்குலாம் வேற வேலை வெட்டியே கிடையாதாடா? என் பொண்டாட்டி எதிரில வரது கூட தெரியாம நான் வந்து இடிப்பேன். ஏதோ பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு போற அவசரத்துல இடிச்சிட்டேன். எதுவும் சொல்லாத போ. சரி. ஏய், நீ எங்க போற? உள்ள போ, உள்ள போடி. அத நான் எடுத்துட்டு வரேன். போ. மாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வேணும்னா கேட்கல விடுங்க. கேட்டு தொலை. ஒரு ஊமைக்கு தண்ணி வேணும்னா எப்படி கேட்பான்? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு இந்த ஜோதிட சிகாமணி பதில் சொல்லணுமா? கேட்பான். குருடனுக்கு கத்திரி வேணும்னா எப்படி கேட்பான்? தப்பு. அங்கதான் நீங்க மொக்க வாங்குனீங்க. ஏன்? குருடனுக்கு தான் பேச வருமே. கத்திரி வேணும்னா கத்திரி கொடுங்க அப்படின்னு கேட்பான். 20 வருஷமா கஷ்டப்படுறேன். எனக்கு ப்ரமோஷனும் இல்ல, குழந்தையும் இல்ல. வாடா தங்கம், இங்க வா. குழந்தை பிறந்து என்னங்க பிரயோஜனம்? வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. அதான் ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன். வெளியில குழந்தை இல்லாதவங்க வியாபாரி இருக்காங்க. அந்த வியாபாரியை முதல்ல அனுப்பு. அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு, வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஐயோ, எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? ஜானகி வெளில போகும்போது அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா. ஜோபில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. முதல்ல வியாபாரியை உள்ள அனுப்பு. நானு ஜோபில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. சரிங்க, இந்தாங்க உங்க புள்ளைய புடிங்க. இது உங்க குழந்தையா? உக்காரையா. சரிங்க. மாமா, ஒரு சின்ன டவுட். எதுவா இருந்தாலும் அப்புறம் கேளு. மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா, உங்க நல்லதுக்காக. பேசிக்கிட்டு இருக்கலடா, போய் வெளில இல்லடா, போடா. பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துற போதோன்னு முன்னாடியே சொல்ல வந்தேன். எப்ப வரும்னு எங்களுக்கு தெரியும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், போடா. காலையில எழுந்திருச்ச உடனே எத்தனை மணிக்கு வேலைய ஆரம்பிப்பீங்க? என்னங்க இப்படி போட்டு உடைச்ச மாதிரி கேக்குறீங்க? மறைச்சு கேக்குற அளவுக்கு இதுல ரகசியம் இல்லையா? காலம் காத்தால நீ ஷட்டரை எத்தனை மணிக்கு திறப்ப? சட்டரை திறக்குது. அது சட்டரை அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஏதோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நிலைமைய பார்த்து. அதுதான் கூடாதுங்கிறது. காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சுட்டு அப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு அப்புறம் தான் வேலைய ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. பிரயோஜனம் இல்லையா? ஆமாங்க. அப்படின்னா பண்றியா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு விலைக்கு எனக்கு லீஸ் கொடுத்துற. லீஸுக்கா? நல்லா டெவலப் பண்ணுவீங்க. உன்கிட்ட லீஸ் கொடுக்கணுமா? உன்னோட ஃபியூஸ புடிங்கிருவண்டா, ஜாக்கிரதையா இரு. நல்ல யோசனை சொன்னா ஃபியூஸ புடிங்கிடுவேங்கறான். நீங்க போங்க, பையனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். Thank you. பரவாயில்லைங்க. பெரிய பெரிய அதுக்கெல்லாம் ஜோசியம் பார்த்துருக்கேன். என் ஜாதகமே மாறப்போது. ஐயா வணக்கம் ஐயா. தம்பிக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆயிடுச்சுங்கய்யா.
என் தம்பி பொண்டாட்டிய ஜோசியர்கிட்ட ஏதாவது கூட்டு போய் காட்டினியா? அவளை எதுக்கே ஜோசிக்காரங்க கிட்ட எல்லாம் காட்டிக்கிட்டு? ஓஹோ, அப்ப ப்ராப்ளம் மொத்தமும் உன் பக்கம் தாங்கிறியா? அவன் என்கிட்ட தான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கேப்பே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க எதுக்கு சார் இவ்வளவு ஷாக்காரீங்க? பொழுது விடிஞ்சதுல இருந்து கேப் இல்லாமயா ரெஸ்ட்ங்கிறதே இல்லையா? ஆஃப் கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. உண்மையை தான் சொல்றியா? அவ்வளவு எனர்ஜியா? வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 365 நாளும் தான். ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? குழந்தை இல்லங்கிறதுக்காக உன் ஒய்ஃப் அப்படியா பண்ணு? எனக்கு குழந்தை இல்ல, நீ எந்த பக்கி பேச? அதுக்கு தானே இங்க வந்த? அடங்கொய்யாலே, நான் வந்தது வியாபாரம் சரியில்லைங்கிறதுக்காக, அவன் வந்தது புள்ள பொறுக்கலங்கிறதுக்காக. எனக்கு சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்றேன், அவனுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்றேன். இதுக்கு நடுவுல என் பொண்டாட்டிய கேவலப்படுத்துற பிளடி பக்கோடாவாயா. அப்பாடா, அடிக்க அடி சரியா போச்சு. எனக்கு ஒரு டவுட். அதான் எப்போ வருமே உனக்கு டவுட் வர்றதோ அதுக்கு பதில் சொல்றது வாடிக்கை தானே. என்ன கேளு. சரி, அப்ப நான் கேட்கல, விடுங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க தானே ஜோதிட சிகாமணி தங்க காப்பணிந்த இப்ப கண்டினியூ. பிரம்மானந்த பரமானந்த சார். அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே. நீ கேட்க வந்ததை கேளு. லைஃப். நீங்க ஜாதகத்தை நல்லா பாப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். கல்ல பத்தி கூட சொல்வீங்களா? கல்ல பத்தி இல்லடா, சாதாரண புல்ல பத்தி கூட சொல்லுவேன். எந்த கல்லுன்னு சொல்லு. இதுல என்னடா இருக்கு? நல்லா பாருங்க. கிட்னி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? கல் இருக்கு. அந்த கல்ல பத்தி சொல்லுங்க. காலங்காத்தால வந்து என்ன கலாய்க்கிறேடா? உனக்கு என்ன நடக்குன்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு கிட்னிக்குள்ள இருக்கிற கல்லு நாளைக்கே உப்பி ஒரே அடியா வெளியே போயிடும். அதோட உன் கதை முடிஞ்சு போயிடும். ஆனா மத்த 4 பேர் வேற மாதிரி சொன்னாங்களே. எந்த 4 பேர் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நான் எங்க இருக்கணும் அங்க தங்க மழை பொழியும்னு சொன்னாங்க. ஓஹோ, அட குரு உச்சத்துல இருக்காண்டா. அவங்களும் இததான் சொன்னாங்க. சுக்கிரன் உச்சத்துல இருக்காண்டா. சேம் டு சேம் இதான் சொன்னாங்க. அடடடா, சூரியனும் உச்சத்துல இருக்காண்டா. அவங்க என்ன சொன்னாங்களோ அதே சொல்றீங்க சார். இவன் யோகக்காரன். இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நிச்சயமா தங்க மழை தான் பொழியும். என் ஜாதகத்தை கொடுங்க சார், நான் கிளம்புறேன். இருடா. அது சரி, நீ யார், எங்க இருக்க? சார், நான் ஒரு அனாதை சார். அப்படி சொல்லாதடா. நான் இருக்கும்போது நீ அனாதையாவியா? நீ என் கூடவே இருடா. மாமா ஒரு நிமிஷம். என்ன? பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே ஒண்ணு சொல்லமா? ஆரம்பத்திலேயே உன் ஊத்தவாய வைக்காத. முன்னாடி ப்ராப்ளத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவன் தங்க மனசு பாப்பா இருக்காங்களே, அவங்க சோசியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதே வேற ஒண்ணும் இல்லடா. ஒருத்தங்கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கீங்க. அதுல 2 ஏக்கர் நிலத்தை ஒண்ணுமா 2 பேர் கொடுத்துட்டா 3 பேர் சமமாயிடுவாங்க. அதான் சோசியலிசம். ஓ, அப்ப இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கறது. சரியா புரிஞ்சுக்கிட்டியே? அது சரி. தோ என் காசை கரைக்கிறான் பத்தியா? அதான் சோசியலிசம். ஆமா, உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க. ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு, எனக்கும் இல்ல, இவனுக்கும் இல்ல, என் ஃப்ரெண்டு மூர்த்திக்கும் இல்ல. அது வந்துடாக்கண்ணா, எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா. ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா. சூப்பர் ஆக்ஷன். இந்த ஆங்கிள் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ், ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ், ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ். இத புறா. அவன் சாதாரணமாவே உருண்டுகிட்டு இருப்பா. நீ வேற ஒன் மோர் கட்டிக்கிட்டு இருக்கியா? டேய் அறிவு கட்டவனே, கண்ணை கடை வச்சிருக்க. இவனை முட்டை கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல. முட்டுனது நான் தாங்க, அவ இல்ல. ஆனா உருண்டது அவன் தாங்க, நீங்க இல்ல. போ. இவ விஷயத்தை விடுங்க. அவனையே வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. வேலைக்கு தின்னே தீத்துடுறான். முதல்ல அவனை வெளியே துரத்துங்க. அடி போடி பைத்தியக்காரி. அவன் வீட்டுல இருந்தான்னா லட்சுமி குறைய பிச்சுட்டு கொட்டுவாடி. நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும். நம்ம வாழ்க்கையே கூடிய சீக்கிரம் மாற போதுரி. உள்ள இருக்க துணியெல்லாம் பட்டு புடவை ஆயிடும். படுவாவி கமல கழுத்து காது அறுத்துறாதுரா. ஏதேங்க ஐயாதுரா. எந்திரி விட்டுறா. அப்பாடா, இப்ப வச்சு என்ன எழுப்பணும்னு தோணுச்சு. இது பண்ணாதுரா. யாருங்க உங்களே என்னையும் கட்டி போட்டது? நான் தாங்க. எதுக்கு? ஜோசியம் சொல்லவா கட்டி போட்டு வச்சிருக்கேன்? எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக தான் கட்டி வச்சிருக்கேன். சுருட்டிட்டு போகவா? ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. இம்பார்ட்டன்ட்டா? என்னடா பக்கத்துல படுத்துட்ட? இப்போ ஓகேவா? பாவி, அவள ஒண்ணும் பண்ணாதடா. நான் இங்க வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. அத்தை உன்னை பத்தி 100 தடவைக்கு மேல சொல்லி என்ன சொன்னா? உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லையா மாமா? அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற? சுருட்டிக்கிட்டு இருக்கேன். டேய், அது நான் கல்யாணத்துக்கு போட்டு விட்ட போதுறேன்டா. ஆனா அந்த கையை விட இது என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என் காசெல்லாம் வீணா போகுது. டேய் காலை ஏட தூக்குறா. ஐய அசிங்க பிடிச்சவனே. கீழ இருக்கடா. போலீஸ்கா. டேய் நீ என்ன பண்றது கூட பார்க்க முடியாம பாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க?
வேஸ்ட் பிளேஸ் தானே. இவ இருக்கிற இடத்துல தங்க மழை பொழியுன்னு சொன்னீங்களே, இதானா? அது என் ஜாதக பேப்பர் இல்ல. அப்போ? ஏதோ ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு கேஷியர் வீட்டுக்கு திருட போயிருந்தேன். அங்க அவன் ஜாதக பேப்பரை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தனா, இதோ இவன் கிடைச்சான். அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது. நீ இவன் கூட இருந்தன்னு வச்சுக்கோ, இப்படியே வயசாயிடும். நீ 30+, அவன் 50+. நீ இந்த ஆளை மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே 20+. அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல, அதனால இந்த லைசன்ஸை விட்டு போறேன். சென்டிமெண்ட். போயிட்டு வரேன். சாரி. அர்ஜுனா, அர்ஜுனா, டேய் அர்ஜுனா. ஷியா, எதுக்கு கத்துறீங்க? நான் கூப்பிடுறேன். அர்ஜுனா. நான் இங்க கரடியா கத்தும் போது உன் காதல விழல, அதுவே அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சரிட்டு வந்து நிக்கிறியா? உங்க 2 பேரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரும் சொல்லுங்க. வேற வேண்டாம், இங்க உட்காந்து தின்னானே அந்த பையதாட்டா. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னல மாமா, என்ன சொன்ன? பின்னாடி ப்ராப்ளம் வரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. அப்படியா சொன்ன? நான் தான் கேட்க போட்டேனா? எழுதுறா. அந்த ப்ராப்ளம் கூட வரும் போதும், இந்த ப்ராப்ளம் போவே போகுது போல. இப்ப எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன வர சொன்னீங்க? நீ யூத்துடா. ஆஹா. உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட். உன் வீட்டுக்கு வரானே 20+. அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். சீக்கிரமா ஓபன் பண்ணு. சரி. ஏய், சீக்கிரம் செஞ்சு முட்டிட்டா. ஐயோ, ராங்கா திருப்பிட்டு இருக்கடா. இந்த பக்கம் திருப்பு. அப்படிதான், அப்படிதான். இந்த பக்கம்டா. அப்பா, நீ வேற என்னவா? நீ திறந்தது கூட இதத்தானா? ஆமா. அது சரி, நீ தொற அப்படின்னு சொன்னியே, அது இதத்தானா? இதுதாங்க சொன்னேன். நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க? இங்க என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கல. ஷார்ப்பா இருக்க ஐயா. எதுக்கு அவன் காரி துப்பிட்டு போறான்? அவன் புரிஞ்சதுனால துப்புறான். நீ எல்லாம் உனக்கு இது புரிஞ்சிருச்சா? ரொம்ப முக்கியம். இவர் படிச்சுதான் இங்க நாடு உருப்பிட போகுது. இன்னைக்கு பேப்பர் யாது? ஒட்டி போடுற ஐயா, நீங்க பெரிய ஜோசியர் தானே? ஆமா. ஜாதகம் மட்டும் தானா இல்ல கைரேகையும் பாப்பீங்களா? கைரேகை இல்லடா, உன் தலையெழுத்தையே சொல்லிடுவேன். அப்படின்னா என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இன்னையில இருந்து சரியா 5 வருஷம் ஆனதும் தெருநாய் மாதிரி லோலோன்னு சுத்துவடா. அதுக்கப்புறம் அதுவே உனக்கு பழகி போயிடுச்சு. காலகர்த்தால இந்த தர்தர் முகத்தை முடிச்சேன். ஒப்பந்தம் மேற்கொள்ள ஜார்ஜ் புஷ் 20ஆம் தேதி இந்தியா வருகிறார். ஜார்ஜ் புஷ்ஷா? அவன் யாரா? ஜார்ஜ் புஷ்யா அமெரிக்காவோட பிரசிடென்ட். அவரே உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியன். சச்சின் டெண்டுல்கர் கேப்டனா இருக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர் அவன் யாரா? இந்தியாவுல இருந்துகிட்டு சச்சின் டெண்டுல்கரை தெரியாதுன்னு சொல்றியா? 37 செஞ்சுரி அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காருயா. அவரை கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியன். வெக்கமா இல்ல உனக்கு? ஓகே. உனக்கு இந்த காதர் கான தெரியுமா? காதர் கானா? அவன் யாரு? காதர் கானே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் நீ. அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? அவன் தான்டா இன்னைக்கு இருக்கிறதுலயே யூத். அவன் பொண்டாட்டிய காதர் காண வச்சிருக்கிறது இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ பொண்டாட்டி வச்சிருக்கிற ஹரி தான் அவனை பத்தி சொன்னான். சுந்தரி. எவன் பொண்டாட்டியை எவன் வச்சிருக்கான்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உன் பொண்டாட்டி விஷயம் என்ன? என் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டிக்கு என்னடா? நெருப்பு. அந்த நெருப்பு அணைக்கு அர்ஜுன் சந்திரமுக சினிமாவை கூட்டு போயிட்டாங்க. என்னது? என் பொண்டாட்டி? என் பொண்டாட்டி? அட பாவி. ஏண்டி இங்கதான் இருக்கியா? உள்ள வாடி. வாடி உள்ள. என்னடி அந்த திருட்டு பைய 50+ மைனஸ் பண்ணி 20+ வச்சுக்கோன்னு சொன்னா நீ இன்னொரு வச்சுக்குவியா? என்னடி லுக்கு? என்ன லுக்கு? நீ அந்த அர்ஜுனோட சந்திரமுகி சினிமாவுக்கு போறியா இல்லையா? என்ன சொன்ன? ஒன்றில்ல செல்லம், நீயும் அர்ஜுனும் சந்திரமுகி சினிமாவுக்கு போனதா டீ கடையில உட்காந்து கதையா தோன்றானுங்க. நீ எனக்கும் அர்ஜுனுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொன்னா
ஊஞ்சல் முன்னாடி வந்துரும் ஜாக்கிரதை. அவனை என் தம்பி மாதிரி பாக்குறேன், அவனும் என் அக்கா மாதிரி தான் நினைக்கிறான். இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஒன்ன இங்கடா தங்கம். ஓ, என் பின்னாடிதான் இருக்கியா? ஜானு, நான் என்னைக்கும் உன் பின்னாடிதான். முன்னாடி இருந்ததுனாலதான் சில உதவிங்க சொன்னது கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சுட்டேன். இனி நீ சினிமாக்கு போனேன்னு எவனா சொன்னாலும் சரி, பீச்சுக்கு போனேன்னு எவனா சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன்.